அதனால டஸ்ட்பின்ல போயிடுச்சு, தூக்கி போட வேண்டியதான். முதல்ல வந்து டிஷர்ட், ஒரே டிஷர்ட் தான் வாங்கினாரு. இந்த கலர் டிஷர்ட் ஃப்ரெண்ட்ஸ், ரெட் கலர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு குட்டி ஷாப்பிங் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ठीक है ஃப்ரெண்ட்ஸ், நேற்று ஈவினிங் வந்து கடைக்கு போயிருந்தோம். ஸோ அப்போ வந்து பாய் வாங்கிட்டு வந்தோம். எங்கள் வீட்டு பாயோட நிலைமை பாருங்கள், இப்படி தான் இருக்குது. இது எல்லாமே ரிசப் இழுத்த குச்சி, சின்ன சின்ன குச்சி இழுத்து இழுத்து பாதி பாய் வந்து தீந்துருச்சு. அங்கேருந்து இழுக்கிறான், இங்கேருந்து இழுக்கிறான். ரெண்டு சைடுமே, ரெண்டு பாயோட நிலைமை இப்படி தான் இருக்குது. அதுக்காக வந்து நியூ பாய் வாங்கிட்டு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாம் வாங்க. இந்த பாய் வந்து நாங்கள் எப்போ வாங்கினோன்னா, ரிசப் பிறந்து வீட்டுக்கு ஃபஸ்ட்டு தடவை வருவாங்கள்ல, அப்போ வாங்கின பாய். ஸோ இந்த பாய்க்கு வந்து 9-10 months ஆகிடுச்சு. அதனால் ஃபுல்லாக டேமேஜ். ஸோ அதனால் டஸ்ட்பினில் போயிடுச்சு, தூக்கி போட வேண்டியதான். இதான் நாங்கள் வாங்கின பாய். இந்த பாய் பேர் வந்து கல்யாண பாயாமே. ஸோ நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு. இதோட ரேட் வந்து 300 rupees ஃப்ரெண்ட்ஸ். ஒரே பாய் வந்து 300. இன்னொரு பாய் இருக்கும்ல, இப்போ நாங்கள் தூக்கி போட்டோம்ல, அந்த பாய் வந்து 150 சொன்னாங்க ஒரு பாய். இது வந்து 300. 150க்கு 2 பாய், 300க்கு 2 பாய் வரும். இது வந்து ஒரே பாய் வந்து 300. ஸோ நல்லாயிருக்கு. கல்யாண பாயாமே. இதுதான் கல்யாணத்தில் பொண்ணு மாப்பிள்ளை வீட்டில் விரித்து உட்காருவாங்களாம். பார்த்துருக்கேன், நான் படத்தில் பார்த்துருக்கேன், நேரில் பார்த்தது இல்லை. கல்யாண பாய் அன்பாக்சிங் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்குது, டிசைனும் சூப்பராக இருக்குது. இப்போ வந்து இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இது பண்ண போகிறோம். இன்னொரு பாய் வந்து அடுத்த மாதம் வாங்கணும். பட்ஜெட் கொஞ்சம் இடிக்குது, அதனால் 150 rupees அந்த பாய் மாதிரி ஒன்று வாங்கணும். இந்த பாய் ஒன்று வாங்கிட்டோம். அந்த பாய் வாங்கினா இந்த மாதிரி நேராக விரிப்போம். இங்கே பாருங்கள், ரிசர்வ் எப்படி டிஸ்டர்ப் பண்ணுறோம். பாய் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. டிசைன் வந்து பூ டிசைன். கல்யாண வீட்டில் வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து உட்காருவாங்க. படத்தில் பார்த்துருக்கேன், நேரில் வந்து பார்த்ததில்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் பாய் டிசைன் அண்டு ரொம்ப இதாக இருக்குது, குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரிசப்போட என்ட்ரி பாருங்கள். பேச ஆரம்பிச்சிருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ. ரிசப்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் பாய் வாங்கினோம். ஒரே யூரின் மட்டும் பாஸ் பண்ணுறானா, அதனால வந்து அந்த பாய் இதாகிடுச்சு. இந்த பாய் வாங்கியிருக்கோம். நல்லா இருக்கான்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த மாதம் வந்து இதே மாதிரி பாய் வாங்கணும்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் ஒரு பாய். ஃப்ரெண்ட்ஸ், நேற்று வந்து ஷாப்பிங் போயிருந்தேன்ல, அப்போ வந்து பாய் வாங்கினோம். பாய் வந்து 300 rupees பாயோட ரேட்டு. அதுக்கப்புறம் ரிசப்க்கு வந்து ஏதாவது துணி வாங்கலான்னு போயிருந்தோம். ஃபுல் டிஷர்ட், அதுக்கப்புறம் பேண்ட்டு. வின்டர் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா, அதனால் வந்து ஃபுல் டிஷர்ட் இருக்கான்னு பார்க்க போயிருந்தோம். ஸோ அப்போ வந்து கிடைக்கல, நியூ கலெக்ஷன்ஸ்லாம் இல்லை. 2-3 நாள் கழித்து வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ 2-3 நாள் கழித்து வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ரிசப்க்கு வந்து ஒரு டிஷர்ட் 2 பேண்ட்டு, ஒரு பேண்ட் இல்லை, ஒரு டிஷர்ட் 2 பேண்ட்டு, 3 பேண்ட்டு வாங்கியிருந்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பார்க்கலாம்.
முதல்ல வந்து டிஷர்ட் ஒரே டிஷர்ட் தான் வாங்கினாரு. இந்த கலர் டிஷர்ட் ஃப்ரெண்ட்ஸ், ரெட் கலர், ரெட் அண்ட் ப்ளூ கலர், ஃபுல் ஸ்லீவ். ஃபர்ஸ்ட் டைம் ரிசப்க்கு வந்து ஃபுல் ஸ்லீவ் டிஷர்ட் வாங்கியிருக்கேன். இதோட ரேட்டு 100 ருபீஸா ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஸ்போர்ட்ஸ்னு எழுதியிருக்கு. ஸோ ரொம்ப சீப் தான், 100 ருபீஸில். கிளாத் வந்து நல்லா இருக்கு. உள்ள ஏதாவது டிஷர்ட் போட்டு மேலே இது போடலாம். இல்லைன்னா நான் ஹூட் இது ஸ்வீட்டர் மாதிரி வாங்குறேன்னு சொல்கிறேன். வாங்கலாம் நெக்ஸ்ட் மந்த் வரைக்கும் ரிசப்க்கு. இது ஒரு டிஷர்ட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிஷர்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் 2 பேண்ட் வாங்கியிருந்தோம். இது வந்து கொஞ்சம் லோ குவாலிட்டி தான், கிளாத் அவ்வளோக்கா நல்லா இல்லை. இந்த பேண்ட் இதே மாதிரி பேண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இதில் பார்த்தேன். என்னது மீஷோவில் கிடைக்கிற பேண்ட் தான் இது. ஆப்பிள்னு எழுதியிருக்கு, ஆப்பிள் ஃபோட்டோ போட்டிருக்கு. இதே மாதிரி பேண்ட் தான் மீஷோலையும் பார்த்தேன். பட்டு குவாலிட்டி கொஞ்சம் லோ குவாலிட்டி தான், நல்லா இல்லை. இந்த ஒரு பேண்ட் ஃப்ரெண்ட்ஸ், பிளாக்கா ப்ளூவான்னு ப்ளூ மாதிரி இருக்கு. இது ஒரு பேண்ட்டு. அதுக்கப்புறம் இது ஒரு பேண்ட் பிங்க் கலர்ல. கிளாத் வந்து லோ குவாலிட்டி கிளாத் தான். இது மூணும் சேர்த்து 150 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். மீஷோலையும் வாங்கலாம். மீஷோவில் வந்து ஸ்வீட்டர் இல்லைன்னா டிஷர்ட் வாங்கணும் ரிசப்க்கு, இல்லைன்னா பேண்ட்டு வாங்கணும். அடிக்கடி வந்து யூரின் பாஸ் பண்ணுறதுனால வந்து பேண்ட்டு தேவை. நிறையா பேண்ட்டு வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் என்ன பண்ணுறது, பத்த மாட்டேங்குது ரிசப்க்கு. ஐ மீன் அடிக்கடி யூரின் பாஸ் பண்ணுறதுனால வந்து மழை காலத்தில் வந்து அதிகமாக துணி தேவைப்படும் இல்லையா, அதனால வந்து நிறைய துணி தேவைப்படுது. ஸோ இந்த 2 பேண்ட்டு, அதுக்கப்புறம் டிஷர்ட், இது மூணும் 150 ரூபா. அவன் ரிசப் ஒரு பேண்ட் போட்டிருக்கான், அது வந்து ஒரு பேண்ட் 50 ரூபா. இதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட குட்டி ஷாப்பிங். பாய் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. பாயோட ரேட் வந்து 300 ரூபா. நெக்ஸ்ட் மந்த்து ஒரு பாய் வாங்கணும், அதே மாதிரி பாய் வாங்கணும். நல்ல குவாலிட்டியாக இருக்குது, நல்லா மொத்தமாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 3 பேரும் அதே பாயில் தான் படுக்கிறோம். இப்படி வைக்காமல் இப்படி வச்சு 3 பேரும் அது மேலே பெட்ஷீட்டு வச்சு தூங்குறோம். நல்லா இருக்கு, குவாலிட்டி நல்லா இருக்கு. அந்த சிங்கிள் பாய் 150 ரூபா பாய் வாங்குறதை விட இந்த மாதிரி பாய் வாங்கினீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த மாதிரி பாய் தான் இனிமேல் வாங்கணும். அந்த சிங்கிள் பாய் 150 ரூபா பாய் இருக்குல்ல, அதெல்லாம் வேஸ்ட், ரொம்ப நாள் தாங்காது. இந்த பாய் வந்து நல்லா தான் இருக்கு. கல்யாண பாய் என்ன பாய் சொல்லுவீங்க நீங்கள்? கல்யாண பாய் தானே சொல்லுவீங்க. கடைக்காரர் அதான் சொன்னார், இது பேர் வந்து கல்யாண பாய் அப்படின்னு சொன்னார். நான் வந்து படத்துலையும் பார்த்துருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் ஒரு குட்டி ஷாப்பிங். கலெக்ஷன்ஸ் இல்லைன்னு சொன்னாங்கல்ல, அன்னைக்கு வந்து ஒரு ஸ்வீட்டர் வாங்கிட்டு வந்தேன். அது ரொம்ப தின்னாக இருந்துச்சு. ரொம்ப தின்னுங்கிற ரொம்ப மொத்தமாக இருந்துச்சு. நேபாளில் போடுற மாதிரி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அந்த டிஷர்ட்டுங்கிற ஸ்வீட்டரு. நான் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டேன், வேண்டாம், அதாவது தம்பி அழுகிறான் அப்படின்னு சொன்னேன். ரொம்ப மொத்தமாக ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் கிடைக்கும் அந்த ஸ்வீட்டர். என்னோடய ஃபஸ்ட்டு பேபிக்கு வாங்கினேன். அவள் வந்து 2 நாள் தான் போட்டா. அவளுக்கு வந்து அந்த மாதிரி துணி வந்து ரொம்ப இது மாதிரி போட்டால் அவளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ரிசப்பும் அதே மாதிரி தான், ஒரே அழுக. அதுக்கப்புறம் எடுத்துட்டு கடையில் போய் கொண்டு போய் கொடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் பெரிய சைஸ் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் முதல்லலாம் நடக்க பழகி விடுவாங்க அந்த காலத்தில். பட் இப்போலாம் வாக்கர் அந்த மாதிரி வந்ததுனால இங்கே பாருங்க, கால் வந்து நகுத்துறான். அந்த காலத்தில் அந்த மாதிரி என்ன வண்டி, அந்த கட்டை வண்டி மாதிரி இருக்கும் இல்லையா, அதில் வந்து பழகி விடுவாங்க நடக்கிறதுக்கு. பட் இப்போலாம் வாக்கர் அந்த மாதிரி வந்துருச்சு.
இந்த டிஷர்ட் ரொம்ப பெருசாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, போக போக கரெக்டாக இருக்கும். உக்காந்துறான் ஃப்ரெண்ட்ஸ் நடுவில். எனக்கு பிடிக்கல ஃபுல் ஹேண்ட். முயற்சி பண்ணுங்கள். ரிஷப் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் நடக்க. ரிஷப் வந்துட்டாரு. ஒரு ஹாய் சொல்லு ரிஷப். ஹாய். அந்த ட்ரெஸ் வந்து ரொம்ப இதாக இருந்துச்சு போல், எடுக்க சொல்கிறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இருட்டாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா இருட்டாயிடுச்சு, மேகமூட்டமாக இருக்குது, மழை வருமா வராதான்னு தெரியல. ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ஆனில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வ்ளாகில் மீட் பண்ணலாம். பாய்.